கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் திருவன தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கலாம். கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய ரொம்பவே சுவையான வாழைக்காய் வறுவல் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.